தஞ்சை காட்டூர் கிராமத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூடைகளும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தஞ்சை மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல்மணிகளை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்ததாக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் வெறும் 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு தவறான தகவலை கூறி வருகிறதாக குற்றம் சாட்டினார். இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக அமைந்துள்ளது என்றும் கூறினார். அரசு நேரடி கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க லோட்மேனை கேட்டா அவர் ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்துல தவறான தகவலை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்க நேரடி கொள்முதல இடம் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை இடம் போட்ட மூட்டை இல்ல, இடம் போட்ட மூட்டையெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. இந்த மூட்டையில டோல்ல இருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள இந்த காட்டூர் பயிலுகின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க, விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகளுக்கு ஆகிட்டுது.